நடுராத்திரில நான் எங்க போயிட்டு இருக்கேன் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. மயிலாடுதுறை பக்கத்துல இருக்கக்கூடிய ஆக்கூருங்கிற ஊர்ல இருந்து நிக்கா மேக்கோவர்க்காக நம்மள புக் பண்ணியிருந்தாங்க. 3 மணில இருந்து டிராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதனால சரியான தலைவலியா இருந்துச்சு. அதே ஹெட் பெயினோட தான் நான் இவங்களுக்கு ஒர்க் பண்ணேன். நம்ம எப்படியாவது இவங்களுக்கு நல்ல ஒரு அவுட்புட்டை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுமே பார்த்து பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் எங்க போனாலுமே உங்களோட சிக்னேச்சர் மேக்கப் இல்ல நீங்க எப்படி பண்ணாலுமே ஓகே தான் சிஸ்டர் அப்படின்னே சொல்லிடுறாங்க எல்லாருமே. சோ அதே மாதிரியே நம்மளோட சிக்னேச்சர் லுக் தான் நம்ம அன்னைக்கு அவங்களுக்கு கிரியேட் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோட லாஸ்ட்ல அவங்களோட ஃபீட்பேக் நான் ஆட் பண்ணிருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஃபைனலா அவங்கள ரெடி பண்ணியாச்சு. அவங்க ஸ்கின் டோனை சேஞ்ச் பண்ணாமே நம்ம மேக்கப் பண்ணியிருந்தோம். அவங்க அதை பார்த்துட்டு எனக்கு இப்படிதான் சிஸ்டர் நான் வேணும்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், நீங்க அதே மாதிரி அவுட்புட் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஒரு நல்ல ஃபீட்பேக்கோட அங்கேருந்து கிளம்பியாச்சு. மாயாவரம் வரைக்கும் வந்துட்டு கருவாடு மார்க்கெட்டுக்கு போகாம இருந்தா எப்படி அப்படின்ட்டு கருவாடு மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. அங்க விதவிதமான கருவாடுன்னு சொல்ல மாட்டேன், விதவிதமான ஷேப்ல கருவாடெல்லாம் இருக்கிறத நான் இப்பதான் பாக்குறேன். ரொம்ப ரொம்ப மலிவாவும் இருந்துச்சு. அம்மா கொஞ்சம் வீட்டுக்காக வாங்கியிருந்தாங்க. சோ அதெல்லாம் பார்க்கும்போது புது அனுபவங்களா இருந்துச்சு. அங்கிருந்து வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. உங்களுடைய பிக் டேக்கு நான் வந்து மேக் ஓவர் பண்ணணும், அதுவும் பட்ஜெட்டடாவும் இருக்கணும் அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு உங்களுடைய டேட்டை சீக்கிரமா வந்து புக் பண்ணிக்கோங்க. ஜென்ரலாக உண்மையாக நல்லா இருந்துச்சு சிஸ்டர். எல்லாருமே நல்ல காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. மேக்கப் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க.